ஆம்ஸ்ட்ராங் உடலை பொத்தூரில் அடக்கம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீன் இணைப்பில் இருக்கிறார். நவீன், ஆம்ஸ்ட்ராங் உடலை பொத்தூரில் அடக்கம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் என்ன? ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அந்த பிஎஸ்பி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அவர்கள் அனுமதி கோரிந்தனர். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தான் தற்போது இரண்டாவது கட்டமாக பொத்தூரில் உள்ள அவரது உறவினரான குறிப்பாக இந்த காஞ்சனா தேவி என்பவர் இந்த 1000 சதுரடி கிட்டத்தட்ட 1000 சதுரடி பரப்பளவு கொண்ட 10,000 சதுரடி பரப்பளவு கொண்ட ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு தற்போது அந்த அடக்கம் செய்வதற்கான பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த ஊராட்சி நிர்வாகம் அதே போன்று இந்த அந்த ஆவடி காவல்துறை ஆணையர் ஐமன் ஜமால் தலைமையிலான பாதுகாப்பு பணிகளும் தற்போது ஏற்பாடு செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த பள்ளம் தோண்டும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த பகுதி கிட்டத்தட்ட ஆவடிக்கு மிக அருகே இருக்கக்கூடிய ஒரு பொத்தூர் கிராமம் தான். இந்த கிராமத்தில் இந்த ரோஜா நகர் பகுதியில் தான் தற்போது உடலை அடக்கம் செய்ய பணி துவங்கி நடைபெற்று வருகின்றது. அதற்கான பள்ளம் எடுக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றது. இந்த பணிகளை ஆவடி காவல் துணை ஆணையர் ஐமன் ஜமால் தற்போது மேற்பார்வையிட்டு வருகின்றனர். அதே போன்று பாதுகாப்புக்காக ஏற்பாடு செய்த பணிகளையும் அவர் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த இடம் பார்த்தீர்கள் இந்த சென்னைக்கு மிக அருகே இருந்தாலும் ஒரு கிராம பாங்கான ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதியை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த உடலை நல்லடக்கம் செய்ய ஏற்பாடுகளை தற்போது தீவிரமாக அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். நீதிபதி உத்தரவின் பேரில் தற்போது அதிகாரிகள் இந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தான் நவீன், தற்பொழுதுதான் அடக்கம் செய்ய இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இறுதி ஊர்வலம் எப்பொழுது தொடங்க வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக இந்த இடம் தற்போதுதான் இந்த அறிவிப்பானது வெளியானது. ஏற்கனவே அவர்கள் இந்த இடத்தில் அடக்கம் செய்ய திட்டமிட்டிருந்தனர். நேற்று மாலை பொறுத்த மட்டில் வேறொரு இடத்தை அவர்கள் காண்பித்தார். அங்கு சுற்றி குடியிருப்புகள் இருப்பதால் அங்கும் அனுமதி மறுக்க கூடும் என மற்றொரு இடத்தை தேர்வு செய்து வைத்திருந்தனர். தற்போது அந்த இடம்தான் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் இந்த ஏற்பாடு பணிகள் முடிவு பெற்றவுடன் அந்த தகவல் கிடைக்கப்பட்ட பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பிறகு இந்த உடல் நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும் தெரிகின்றது. இந்த இடம் கிட்டத்தட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர் இல்லத்தில் இருந்து இந்த இடம் பார்க்கிறவங்க கிட்டத்தட்ட 25 to 30 கிலோமீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய ஒரு தொலைவாக பார்க்கப்படுகின்றது. இந்த உடலை பாதுகாப்பாக எடுத்து வர வேண்டும். அதே போன்று ஏராளமான தொண்டர்கள், நிர்வாகிகள், அதே போன்று அவர்கள் ஆதரவாளர்கள் என்ன வரக்கூடும் என்பதால் பாதுகாப்பாக அவரது உடலை அவரது இல்லத்திலிருந்து இந்த பகுதிக்கு கொண்டு வர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு பாதுகாப்புகள் உறுதி செய்யப்பட்ட பின்னர் இந்த உடலை கொண்டு வரும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். அவரது உடலை பொத்தூரில் அடக்கம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போதுமான பாதுகாப்பு வழங்க காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.